ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள். இந்த லெசன் பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்டு நியூ புக் வால்யூம் 2 ஹிஸ்ட்ரியில் பேஜ் நம்பர் 139வது பக்கத்தில் இருக்குது. பார்ட் 1 வீடியோ பதிவில் நம்ம 81 கொஷின் பார்த்துருந்தோம். பேலன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 81 கொஷின் இருக்குது. அந்த 81 கொஷின் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். 82வது கொஷின், வேலூர் புரட்சியில் முக்கிய பங்கு வகித்ததாக கருதப்படுபவர். ஆன்சர் ஜமாலுதீன். வேலூர் புரட்சியில் முக்கிய பங்கு வகித்ததாக கருதப்படுபவர் ஜமாலுதீன். இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கா, சரி பண்ணிக்கோங்க. இந்த ஜமாலுதீன் பார்த்திங்கன்னா திப்பு குடும்பத்தின் 12 இளவரசர்களில் ஒருவர். 83வது கொஷின், கட்டபொம்மன் ஒட்டப்பிடாரத்திற்கு அருகே உள்ள டேஸை ஆட்சி செய்த பாளையக்காரர் ஆவார். ஆன்சர் பாஞ்சாலங்குறிச்சி. கட்டபொம்மன் ஒட்டப்பிடாரத்திற்கு அருகே உள்ள பாஞ்சாலங்குறிச்சியை ஆட்சி செய்த பாளையக்காரர் ஆவார். 84வது கொஷின், கட்டபொம்மனின் தாத்தா ஜெகவீர கட்டபொம்மன் டேஸ் காலத்தில் குறுநில மன்னராக இருந்தார். ஆன்சர் கர்னல் ஹேரான். கட்டபொம்மனின் தாத்தா ஜெகவீர கட்டபொம்மன் டேஸ் காலத்தில் குறுநில மன்னராக இருந்தார். ஆன்சர் கர்னல் ஹேரான். 85வது கொஷின், கட்டபொம்மன் பிறந்த ஆண்டு. ஆன்சர் 1760. கட்டபொம்மன் பிறந்த ஆண்டு 1760. 86வது கொஷின், கலெக்டர் ஜாக்சன் டேஸ் செப்டம்பரில் கப்பம் கட்ட சொல்லி கட்டபொம்மனுக்கு கடிதம் அனுப்பினார். ஆன்சர் 1798. கலெக்டர் ஜாக்சன் 1798 செப்டம்பரில் கப்பம் கட்ட சொல்லி கட்டபொம்மனுக்கு கடிதம் அனுப்பினார். 87வது கொஷின், விஜயநகரத்தில் அறிமுகமான தங்க நாணயம் டேஸ் எனப்பட்டது. ஆன்சர் பகோடா. விஜயநகரத்தில் அறிமுகமான தங்க நாணயம் பகோடா எனப்பட்டது. 88, சரியானதை தேர்ந்தெடு. ஆன்சர் அனைத்தும் சரி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பாருங்கள். திப்பு சுல்தான் ஆட்சியில் மைசூரில் ஒரு பகோடா 3.5 ரூபாய்க்கு சமமாக கொல்லப்பட்டது. பகோடா மரத்தை உலுக்குதல் என்ற சுலவாடை இங்கிலாந்து மக்களிடையே நிலவியது. தமிழில் இதனை வராகன் என்பார். தமிழில் இதனை வராகன் என்பர். ஸோ 3 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. 89, டேஸ் அன்று 2 வாரங்களுக்குள் தன்னை சந்திக்கும்படி கலெக்டர் ஜாக்சன் கட்டபொம்மனுக்கு உத்தரவு பிறப்பித்தார். ஆன்சர் 1798 ஆகஸ்ட் 18. 1798 ஆகஸ்ட் 18 அன்று 2 வாரங்களுக்குள் தன்னை சந்திக்கும்படி கலெக்டர் ஜாக்சன் கட்டபொம்மனுக்கு உத்தரவு பிறப்பித்தார். 90வது கொஷின், ஜாக்சன் டேஸ் ஆகிய இடங்களில் தங்கியிருந்தபோது வீரபாண்டிய கட்டபொம்மன் அவரை சந்திக்க முயன்றார். ஆன்சர் அனைத்தும் சரி. சொக்கம்பட்டி, சிவகிரி, சாத்தூர், சிறுவில்லிபுத்தூர். ஜாக்சன் சொக்கம்பட்டி, சிவகிரி, சாத்தூர், சிறுவில்லிபுத்தூர் ஆகிய இடங்களில் தங்கியிருந்தபோது வீரபாண்டிய கட்டபொம்மன் அவரை சந்திக்க முயன்றார். 91வது கொஷின், கட்டபொம்மன் 23 நாட்களில் 400 மைல் தூரம் கலெக்டரை சளைக்காமல் பின்தொடர்ந்து டேஸில் ராமநாதபுரத்தை அடைந்தார். ஆன்சர் 1798 செப்டம்பர் 19. சந்திக்க சொன்ன டேட் 1798 ஆகஸ்ட் 18. பின்தொடர்ந்து போய் கடைசியாக சந்தித்த டேட் தான் 1798 செப்டம்பர் 19. சந்தித்த இடம் ராமநாதபுரம். கட்டபொம்மன் 23 நாட்களில் 400 மைல் தூரம் கலெக்டரை சலிக்காமல் பின்தொடர்ந்து 1798 செப்டம்பர் 19 ராமநாதபுரத்தை அடைந்தார். 92, கட்டபொம்மன் கம்பெனிக்கு செலுத்த வேண்டிய டேஸ் வராகன் மட்டுமே பாக்கி இருப்பதை கணக்குகளை சரிபார்த்து ஜாக்சன் அறிந்து கொண்டார். ஆன்சர் 1080. கட்டபொம்மன் கம்பெனிக்கு செலுத்த வேண்டிய 1080 வராகன் மட்டுமே பாக்கி இருப்பதை கணக்குகளை சரிபார்த்து ஜாக்சன் அறிந்து கொண்டார். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3310.
அதில் பாக்கி இருந்தது வந்து 1080. 93 கட்டபொம்மனின் அமைச்சர். ஆன்சர் வந்து சிவசுப்பிரமணிய பிள்ளை. கட்டபொம்மனின் அமைச்சர் வந்து சிவசுப்பிரமணிய பிள்ளை. 94 கோட்டை வாசலில் நடந்த மோதலில் டேஸ் உள்ளிட்ட சிலர் கொல்லப்பட்டார்கள். ஆன்சர் வந்து லெப்டினன்ட் கிளார்க். கோட்டை வாசலில் நடந்த மோதலில் லெப்டினன்ட் கிளார்க் உள்ளிட்ட சிலர் கொல்லப்பட்டார்கள். 95 கட்டபொம்மனை கம்பெனி நிர்வாகத்திடம் சரணடையும்படி அறிவிப்பு வெளியிட்டவர். ஆன்சர் வந்து எட்வர்ட் கிளைவ். கட்டபொம்மனை கம்பெனி நிர்வாகத்திடம் சரணடையும்படி அறிவிப்பு வெளியிட்டவர் வந்து எட்வர்ட் கிளைவ். 96 ஜாக்சன் பணி நீக்கம் செய்யப்பட்டு புதிய கலெக்டராக நியமிக்கப்பட்டவர். ஆன்சர் வந்து லூசிங்டன். ஜாக்சன் பணி நீக்கம் செய்யப்பட்டு புதிய கலெக்டராக நியமிக்கப்பட்டவர் தான் லூசிங்டன். 97 கட்டபொம்மன் டேஸ் பாளையக்காரருடனும் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டார். ஆன்சர் வந்து சிவகிரி. கட்டபொம்மன் சிவகிரி பாளையக்காரருடனும் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டார். 98 1799 மே மாதத்தில் டேஸ் திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், மதுரை ஆகிய இடங்களில் இருந்த படைகளை திருநெல்வேலிக்கு அனுப்ப உத்தரவு பிறப்பித்தார். ஆன்சர் வந்து வெல்லஸ்லி பிரபு. 1799 மே மாதத்தில் வெல்லஸ்லி பிரபு திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், மதுரை ஆகிய இடங்களில் இருந்த படைகளை திருநெல்வேலிக்கு அனுப்ப உத்தரவு பிறப்பித்தார். 98 டேஸ் அன்று மேஜர் பானர்மேன் தன்னை கட்டபொம்மன் பாளையங்கோட்டையில் சந்திக்கும்படி இறுதி எச்சரிக்கை விடுத்தார். ஆன்சர் வந்து 1799 செப்டம்பர் 1. 1799 செப்டம்பர் 1 அன்று மேஜர் பானர்மேன் தன்னை கட்டபொம்மன் பாளையங்கோட்டையில் சந்திக்கும்படி இறுதி எச்சரிக்கை விடுத்தார். 100வது கொஷின். கம்பெனி படை டேஸில் பாஞ்சாலங்குறிச்சியை சென்றடைந்தது. ஆன்சர் வந்து 1799 செப்டம்பர் 5. செப்டம்பர் 1 இறுதி எச்சரிக்கை வந்து வெளியிடுறாரு. 1799 செப்டம்பர் 5 கம்பெனி படை பாஞ்சாலங்குறிச்சியை சென்றடைந்தது. 101வது கொஷின். டேஸ் என்பவர் தனது நினைவு குறிப்புகளில் கட்டபொம்மனது படை வீரர்களின் வீரத்தை பதிவிட்டுள்ளார். ஆன்சர் வந்து கர்னல் வெல்ஸ். கர்னல் வெல்ஸ் என்பவர் தனது நினைவு குறிப்புகளில் கட்டபொம்மனது படைவீரர்களின் வீரத்தை பதிவிட்டுள்ளார். 102 புதுக்கோட்டை மன்னர் டேஸ் களப்பூர் காட்டிலிருந்த கட்டபொம்மனை பிடித்து ஆங்கிலேயரிடம் ஒப்படைத்தார். ஆன்சர் வந்து விஜய ரகுநாத தொண்டைமான். புதுக்கோட்டை மன்னர் விஜய ரகுநாத தொண்டைமான் களப்பூர் காட்டிலிருந்த கட்டபொம்மனை பிடித்து ஆங்கிலேயரிடம் ஒப்படைத்தார். 103வது கொஷின். டேஸ் என்று பானர்மேன் கட்டபொம்மனை கயத்தார் என்ற இடத்தில் பாளையக்காரர்கள் கூடியிருந்த அவையில் விசாரணை செய்தார். ஆன்சர் வந்து 1799 அக்டோபர் 16. 1799 அக்டோபர் 16 அன்று பானர்மேன் கட்டபொம்மனை கயத்தார் என்ற இடத்தில் பாளையக்காரர்கள் கூடியிருந்த அவையில் விசாரணை செய்தார். 104வது கொஷின். ஆற்காடு நவாப் டேஸாம் ஆண்டு உடன்படிக்கை மூலம் ஸ்தலக்காவல், தேசக்காவல் ஆகியவற்றிற்கான உரிமைகளை கம்பெனிக்கு கொடுத்திருந்தார். ஆன்சர் வந்து 1772. ஆற்காடு நவாப் 1772 ஆண்டு உடன்படிக்கை மூலம் ஸ்தலக்காவல், தேசக்காவல் ஆகியவற்றிற்கான உரிமைகளை கம்பெனிக்கு கொடுத்திருந்தார். 105 சிவகங்கையின் தலைநகர். ஆன்சர் வந்து சிறுவயல். சிவகங்கையின் தலைநகர் வந்து சிறுவயல். 106 நவாப் முகமது அலி டேஸை சிறையிலிருந்து விடுவித்து அவரை ராமநாதபுரத்தின் சேதுபதியாக முடிசூட்டினார். ஆன்சர் வந்து முத்துராமலிங்க தேவர்.
நவாப் முகமது அலி முத்துராமலிங்க தேவரை சிறையிலிருந்து விடுவித்து அவரை ராமநாதபுரத்தின் சேதுபதியாக முடிசூட்டினார்? 107வது கொஷின். கிளர்ச்சியாளர்கள் டேஸை தங்கள் ஆட்சியாளராக அறிவித்தனர்? ஆன்சர் முத்துக்கருப்ப தேவர். அதாவது நவாப் முகமது அலி முத்துராமலிங்க தேவரை சிறையிலிருந்து விடுவித்து அவரை ராமநாதபுரத்தின் சேதுபதியாக முடிசூட்டினார். ஆனால் கிளர்ச்சியாளர்கள் முத்துக்கருப்ப தேவரை தங்கள் ஆட்சியாளராக அறிவித்தனர். 108. தஞ்சாவூர் ஸ்தானிகராக இருந்த டேஸ் படைகளை திரட்டி மாங்குடி அருகே செவத்த தம்பியை வென்றார்? ஆன்சர் கேப்டன் வில்லியம் பிளாக்பர்ன். தஞ்சாவூர் ஸ்தானிகராக இருந்த கேப்டன் வில்லியம் பிளாக்பர்ன் படைகளை திரட்டி மாங்குடி அருகே செவத்த தம்பியை வென்றார். 109. வேலூர் கோட்டையில் ஜூலை 10ஆம் நாள் காலை 2 மணிக்கு டேஸ் என்பவருக்கு துப்பாக்கி சுடும் சத்தம் கேட்டது என்ற செய்தி தெரிவிக்கப்பட்டது. ஆன்சர் கார்பரல் பியர்சி. வேலூர் கோட்டையில் ஜூலை 10ஆம் நாள் காலை 2 மணிக்கு கார்பரல் பியர்சி என்பவருக்கு துப்பாக்கி சுடும் சத்தம் கேட்டது என்ற செய்தி தெரிவிக்கப்பட்டது. 110வது கொஷின். 16ஆம் காலாட்படையை சேர்ந்த டேஸ் துப்பாக்கி சத்தம் கேட்டபோது கோட்டைக்கு வெளியே பல்லக்கில் சென்று கொண்டிருந்தார்? ஆன்சர் மேஜர் ஆம்ஸ்ட்ராங். 16ஆம் காலாட்படையை சேர்ந்த மேஜர் ஆம்ஸ்ட்ராங் துப்பாக்கி சத்தம் கேட்டபோது கோட்டைக்கு வெளியே பல்லக்கில் சென்று கொண்டிருந்தார். 111. மேஜர் கோட்ஸ் கிளர்ச்சியை பற்றி கில்லஸ்பிக்கு கடிதம் எழுதி டேஸ் என்பவரிடம் கொடுத்து அனுப்பினார்? ஆன்சர் ஸ்டீவன்சன். மேஜர் கோட்ஸ் கிளர்ச்சியை பற்றி கில்லஸ்பிக்கு கடிதம் எழுதி ஸ்டீவன்சன் என்பவரிடம் கொடுத்து அனுப்பினார். ஸ்டீவன்சன் வேலூர்லேருந்து ஆற்காட்டுக்கு போகிறாரு. டோட்டலாக 25 கிலோமீட்டர். காலையில் 6 மணிக்கு கிளம்பி போய் 9 மணிக்கு அந்த கடிதம் கொடுத்துட்றாரு. ஸோ ஆற்காட்டில் இருந்த கில்லஸ்பி வேலூருக்கு 9 மணிக்கு வந்துடுறாரு. 112. டேஸ் தலைமையில் 19ஆம் குதிரைப்படையின் பீரங்கியால் கோட்டையின் வெளிவாசல் கதவு தகர்க்கப்பட்டது? ஆன்சர் லெப்டினன்ட் பிளாக்கிஸ்டன். லெப்டினன்ட் பிளாக்கிஸ்டன் தலைமையில் 19ஆம் குதிரைப்படையின் பீரங்கியால் கோட்டையின் வெளிவாசல் கதவு தகர்க்கப்பட்டது. 113. கில்லஸ்பியின் வன்கொடுமைகளை நேரில் பார்த்த டேஸ் 800க்கும் மேற்பட்ட உடல்கள் கோட்டையிலிருந்து வெளியே எடுத்து செல்லப்பட்டதாக கூறுகிறார்? ஆன்சர் ஜே பிளாக்கிஸ்டன். கில்லஸ்பியின் வன்கொடுமைகளை நேரில் பார்த்த ஜே பிளாக்கிஸ்டன் 800க்கும் மேற்பட்ட உடல்கள் கோட்டையிலிருந்து வெளியே எடுத்து செல்லப்பட்டதாக கூறுகிறார். 114. டேஸ் மதிப்பீட்டின் கிளர்ச்சியில் பங்கேற்றதாக 378 பேர் சிறை வைக்கப்பட்டனர். 516 பேர் மீது குற்றம் சுமத்தப்பட்டாலும் சிறை தண்டனை விதிக்கப்படவில்லை. ஆன்சர் ஜே வில்சன். ஜே வில்சன் மதிப்பீட்டின் படி கிளர்ச்சியில் பங்கேற்றதாக 378 பேர் சிறை வைக்கப்பட்டனர். 516 பேர் மீது குற்றம் சுமத்தப்பட்டாலும் சிறை தண்டனை விதிக்கப்படவில்லை. 115. வேலூர் கலவரம் தொடர்பான தண்டனைகள் டேஸ் அன்று நிறைவேற்றப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1806 செப்டம்பர் 23. வேலூர் கலவரம் தொடர்பான தண்டனைகள் 1806 செப்டம்பர் 23 அன்று நிறைவேற்றப்பட்டது. 116. கர்னல் கில்லஸ்பி வேலூர் கோட்டையை டேஸ் நிமிடங்களுக்குள் ஆங்கிலேயரின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது? ஆன்சர் 15 நிமிடம். கர்னல் கில்லஸ்பி வேலூர் கோட்டையை 15 நிமிடங்களுக்குள் ஆங்கிலேயரின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது. 117. 1806 ஜூலை 11 வேலூர் படையின் தற்காலிக பொறுப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர்? ஆன்சர் கர்னல் ஹர்கோர்ட்.
1806 ஜூலை 11 வேலூர் படையின் தற்காலிக பொறுப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் கர்னல் ஹர்கோர்ட். 118 மைசூர் இளவரசர்கள் கிளர்ச்சிக்கு உடந்தையாக இருந்தார்கள் என்பது நிறுவப்படாததால் அவர்களை டேஸுக்கு அனுப்பி வைக்கும்படி உத்தரவிடப்பட்டது. ஆன்சர் கல்கத்தா. மைசூர் இளவரசர்கள் கிளர்ச்சிக்கு உடந்தையாக இருந்தார்கள் என்பது நிறுவப்படாததால் அவர்களை கல்கத்தாவிற்கு அனுப்பி வைக்கும்படி உத்தரவிடப்பட்டது. 119 வேலூர் நிகழ்வின் தாக்கம் பரவிய இடங்கள். ஆன்சர் அனைத்தும் சரி. ஹைதராபாத், வாலாஜாபாத், பெங்களூர், நந்திதுர்கம், பாளையங்கோட்டை, பெல்லாரி, சங்ககிரி துர்கம். ஸோ இந்த பகுதியில் எல்லாமே வேலூர் நிகழ்வின் தாக்கம் பரவிய இடங்கள். 120 பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பாருங்கள், கச்சேரி. கச்சேரி அப்படின்னா வருவாய் வசூலிக்கும் அலுவலகம் தான் கச்சேரி. மாப்பிள்ளைகள் அப்படின்னா அரபு வணிகர்களின் சந்ததியினரை தான் மாப்பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவார்கள். ஜன்மி அப்படின்னா ஜென்மம் என்ற உரிமையை பெற்றவர். கணம்தார் அப்படின்னா கணம் என்ற உரிமையை பெற்றவர் கணம்தார். ஜென்மி, மாப்பிள்ளைகள், கச்சேரி இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. 121 பொறுத்துக. ஆப்ஷன் ஏ பாருங்கள், கோல் கிளர்ச்சி. கோல் கிளர்ச்சி நடைபெற்றது 1831 to 32. சந்தால் கிளர்ச்சி 1855 to 56. முண்டா கிளர்ச்சி 1899 to 1900. ஸோ கோல் கிளர்ச்சி, சந்தால் கிளர்ச்சி, முண்டா கிளர்ச்சி 3 வருஷமும் பார்த்து வச்சுக்கோங்க. 122 கோல் என்ற பழங்குடி இனத்தினர் வாழ்ந்த பகுதிகள். ஆன்சர் அனைத்தும் சரி. பீகார், ஒரிசா, சோட்டா நாக்பூர், சிங்பூம். கோல் என்ற பழங்குடி இனத்தினர் வாழ்ந்த பகுதிகள் பீகார், ஒரிசா, சோட்டா நாக்பூர், சிங்பூம். 123 1831 டிசம்பர் 20 டேஸில் உள்ள சோனிப்பூர் பர்கானா 700 கிளர்ச்சியாளர்கள் அடங்கிய குழுவால் தாக்கப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டது. ஆன்சர் சோட்டா நாக்பூர். 1831 டிசம்பர் 20 சோட்டா நாக்பூரில் உள்ள சோனிப்பூர் பர்கானா 700 கிளர்ச்சியாளர்களால் அடங்கிய குழுவால் தாக்கப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டது. 124 கோல் கிளர்ச்சியின் தலைவர். ஆன்சர் புத்த பகத். கோல் கிளர்ச்சியின் தலைவர் புத்த பகத். 125 கோல் கிளர்ச்சிக்கு தூண்டுதலாக இருந்தவர். ஆன்சர் பிந்த்ராய் மன்கி. கோல் கிளர்ச்சிக்கு தூண்டுதலாக இருந்தவர் பிந்த்ராய் மன்கி. 126 சந்தால் பழங்குடியினர் வாழ்ந்த பகுதிகள். ஆன்சர் அனைத்தும் சரி. வங்காளம், பீகார், ஒரிசா. சந்தால் பழங்குடியினர் வாழ்ந்த பகுதிகள் வங்காளம், பீகார், ஒரிசா. மாஞ்சி என்றும் அவர்கள் அறியப்பட்டார்கள். இந்த சந்தால் பழங்குடியினர் மாஞ்சி என்றும் அறியப்பட்டார்கள். 127 தங்களின் தாய் மண்ணிலிருந்து துரத்தப்பட்ட சந்தால்கள் ராஜ்மஹல் குன்றுகளை சுற்றியுள்ள பகுதிகளை திருத்தி அதை டேஸ் என்று அழைத்தார்கள். ஆன்சர் இரண்டும் சரி. டாமின் ஈகோ. அதனுடைய மீனிங் பார்த்திங்கன்னா சந்தால்களின் நிலம். தங்களின் தாய் மண்ணிலிருந்து துரத்தப்பட்ட சந்தால்கள் ராஜ்மஹல் குன்றுகளை சுற்றியுள்ள பகுதிகளை திருத்தி அதை டாமின் ஈகோ என்று அழைத்தார்கள். அதாவது சந்தால்களின் நிலம் என்று அழைத்தார்கள். 128 தொடக்கத்தில் சந்தால்களின் தலைவராக இருந்தவர். ஆன்சர் சித்தோ. தொடக்கத்தில் சந்தால்களின் தலைவராக இருந்தவர் சித்தோ. 129 முண்டாக்களின் கிளர்ச்சியை வழிநடத்தியவர். ஆன்சர் பிர்சா முண்டா.
முண்டாக்களின் கிளர்ச்சியை வழிநடத்தியவர் வந்து பிர்சா முண்டா. இந்த முண்டா கிளர்ச்சியை பார்த்திங்கன்னா உள்குலன் கிளர்ச்சி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. முண்டாக்களின் கிளர்ச்சியை வழிநடத்தியவர் வந்து பிர்சா முண்டா. 130வது கொஷின். முண்டாக்கள் டேஸ் பகுதியில் முக்கியத்துவம் வாய்ந்த பழங்குடிகள் ஆவர். ஆன்சர் வந்து பீகார். ஆப்ஷன் ஏ. முண்டாக்கள் பீகார் பகுதியில் முக்கியத்துவம் வாய்ந்த பழங்குடிகள் ஆவர். 131. முண்டாக்களின் ஆட்சியை நிறுவ வந்த புனித தூதர் என தன்னை அழைத்து கொண்டவர். ஆன்சர் வந்து பிர்சா முண்டா. முண்டாக்களின் ஆட்சியை நிறுவ வந்த புனித தூதர் என தன்னை அழைத்து கொண்டவர் வந்து பிர்சா முண்டா. அவர் பிறந்தது 1874, மறைவு வந்து 1900 ஜூன் 9. 132. பிர்சா முண்டா டேஸ் பகுதியில் கிளர்ச்சியை துவக்கினார். ஆன்சர் வந்து சோட்டா நாக்பூர். பிர்சா முண்டா சோட்டா நாக்பூர் பகுதியில் கிளர்ச்சியை துவக்கினார். 133. 1857 ஆண்டு பெரும் கிளர்ச்சியை ஆங்கில ஏகாதிபத்திய வரலாற்று ஆசிரியர்கள் டேஸ் என்று கூறுகின்றனர். ஆன்சர் வந்து இராணுவ கழகம். 1857 ஆண்டு பெரும் கிளர்ச்சியை ஆங்கில ஏகாதிபத்திய வரலாற்று ஆசிரியர்கள் இராணுவ கழகம் என்று கூறுகின்றனர். 134. வங்காளப்படையின் உருவாக்கம் எனும் சிறு ஏட்டில் ஒரு இராணுவ வீரர்களின் கழகம் விரைவாக தனது குணாதிசயத்தை மாற்றிக்கொண்டு தேசிய எழுச்சியாக மாறியது என்று குறிப்பிட்டவர். ஆன்சர் வந்து கர்னல் மல்லீசன். வங்காளப்படையின் உருவாக்கம் எனும் சிறு ஏட்டில் ஒரு இராணுவ வீரர்களின் கழகம் விரைவாக தனது குணாதிசயத்தை மாற்றிக்கொண்டு தேசிய எழுச்சியாக மாறியது என்று குறிப்பிட்டவர் வந்து கர்னல் மல்லீசன். 135. டேஸ் 1857 பெரும் கிளர்ச்சியை பெருமளவில் உண்மையான விடுதலை போராட்டம் என விளக்கியுள்ளார். ஆன்சர் வந்து எட்வர்ட் ஜான் தாம்சன். எட்வர்ட் ஜான் தாம்சன் 1857 பெரும் கிளர்ச்சியை பெருமளவில் உண்மையான விடுதலை போராட்டம் என விளக்கியுள்ளார். 136. சாவர்கரின் இந்திய விடுதலை போர் எனும் நூல் வெளியான ஆண்டு. ஆன்சர் வந்து 1909. சாவர்கரின் இந்திய விடுதலை போர் எனும் நூல் வெளியான ஆண்டு 1909. 137. பம்பாய் இனாம் கமிஷன் அமைத்த ஆண்டு. ஆன்சர் வந்து 1852. பம்பாய் இனாம் கமிஷன் அமைத்த ஆண்டு 1852. 138. டேசாம் சட்டமானது வங்காளப்படையில் உயர் ஜாதியினரும் சேர்த்து கொள்ள வழிவகை செய்தது. ஆன்சர் வந்து 1856. 1856 சட்டமானது வங்காளப்படையில் உயர் ஜாதியினரும் சேர்த்து கொள்ள வழிவகை செய்தது. 139. டேஸில் இயற்றப்பட்ட லெக்சிலோசி சட்டம் கிறிஸ்தவர்களாக மதம் மாறியவர்களுக்கு மூதாதையரின் சொத்துக்களில் உரிய பங்கினை பெறும் உரிமையை அளித்தது. ஆன்சர் வந்து 1850. 1850 இயற்றப்பட்ட லெக்சிலோசி சட்டம் கிறிஸ்தவர்களாக மதம் மாறியவர்களுக்கு மூதாதையரின் சொத்துக்களில் உரிய பங்கினை பெறும் உரிமையை அளித்தது. 140. 1857 பெரும் கிளர்ச்சி கல்கத்தாவிற்கு அருகே உள்ள டேஸில் இராணுவ கழகமாகவே தொடங்கியது. ஆன்சர் வந்து பரக்பூர். 1857 பெரும் கிளர்ச்சி கல்கத்தாவிற்கு அருகே உள்ள பரக்பூரில் இராணுவ கழகமாகவே தொடங்கியது. 141. 1857 கிளர்ச்சியின் போது கிளர்ச்சியாளர்கள் டேஸை பேரரசாக பிரகடனம் செய்தனர். ஆன்சர் வந்து இரண்டாம் பகதூர் ஷா. 1857 கிளர்ச்சியின் போது கிளர்ச்சியாளர்கள் இரண்டாம் பகதூர் ஷாவை பேரரசராக பிரகடனம் செய்தனர். 142. மீரட் நகரில் தோட்டாக்களை பெற வேண்டிய 90 வீரர்களில்
டேஸ் பேர் மட்டுமே உத்தரவுக்கு அடிபணிந்தனர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 5 பேர். மீரட் நகரில் தோட்டாக்களை பெற வேண்டிய 90 வீரர்களில் 5 பேர் மட்டுமே உத்தரவுக்கு அடிபணிந்தனர். 143 பொறுத்துக. கிளர்ச்சிக்கு தலைமையேற்றவர்கள் டெல்லி வந்து 2ஆம் பகதூர் ஷா, ரோஹில்கண்ட் வந்து கான் பகதூர் கான், ஜான்சி லட்சுமிபாய், கான்பூர் நானா சாஹிப், லக்னோ பேகம் அஷ்ரத் மகால். டெல்லி வந்து 2ஆம் பகதூர் ஷா, ரோஹில்கண்ட் வந்து கான் பகதூர் கான், ஜான்சி லட்சுமிபாய், கான்பூர் நானா சாஹிப், லக்னோ பேகம் அஷ்ரத் மகால். 144 சரியானதை தேர்ந்தெடு. சென்னை மவுண்ட் ரோட்டில் வைக்கப்பட்டிருந்த நீல் சிலை இந்திய தேசியவாதிகளை கோபம் கொள்ள வைத்தது. ராஜாஜியின் காங்கிரஸ் அமைச்சரவை இச்சிலையை அகற்றி சென்னை அருங்காட்சியகத்தில் வைத்தது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, இரண்டும் சரி. 145 லட்சுமிபாய் மிக சிறந்த தைரியமிக்க தலைவர் என லட்சுமிபாயை பற்றி டேஸ் குறிப்பிட்டுள்ளார். ஆன்சர் வந்து அக்ரோஸ். லட்சுமிபாய் மிக சிறந்த தைரியமிக்க தலைவர் என லட்சுமிபாயை பற்றி அக்ரோஸ் குறிப்பிட்டுள்ளார். 146 டேஸில் கானிங் பிரபு இராணுவ புரட்சி ஒடுக்கப்பட்டு அமைதி மீட்கப்பட்டதாக அறிவித்தார். ஆன்சர் வந்து 1858. 1858 கானிங் பிரபு இராணுவ புரட்சி ஒடுக்கப்பட்டு அமைதி மீட்கப்பட்டதாக அறிவித்தார். 147 2ஆம் பகதூர் ஷா செப்டம்பர் 1857 கைது செய்யப்பட்டு டேஸுக்கு நாடு கடத்தப்பட்டார். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, ஏபி இரண்டும் சரி. ரங்கூன், மியான்மர். தற்போது வந்து மியான்மர், பழைய பெயர் வந்து ரங்கூன். 2ஆம் பகதூர் ஷா செப்டம்பர் 1857 கைது செய்யப்பட்டு ரங்கூனுக்கு நாடு கடத்தப்பட்டார். அதாவது மியான்மருக்கு நாடு கடத்தப்பட்டார். 148 சரியானதை தேர்ந்தெடு. ஒரு 6 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்த்துக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பாருங்கள். அலகாபாத்தில் 1858 நவம்பர் 1 அரசு தர்பார் கூட்டப்பட்டது. விக்டோரியா ராணி வெளியிட்ட பேரறிக்கை தர்பார் மண்டபத்தில் கானிங் பிரபுவால் வாசிக்கப்பட்டது. அவரே இந்தியாவின் கடைசி கவர்னர் ஜெனரலும் முதல் வைஸ்ராயும் ஆவார். யார்? கானிங் பிரபு தான் இந்தியாவின் கடைசி கவர்னர் ஜெனரல், முதல் வைஸ்ராய். இதன் பின்னர் இந்தியா ஆங்கிலேய முடியரசின் பெயரால் அரசு செயலர் மூலம் ஆளப்படும். இதன் பின்னர் இந்தியா ஆங்கிலேய முடியரசின் பெயரால் அரசு செயலர் மூலம் ஆளப்படும். 15 உறுப்பினர்கள் கொண்ட இந்திய கவுன்சில் எனும் அமைப்பு அரசு செயலருக்கு உதவி செய்யும். கிழக்கிந்திய கம்பெனியின் இயக்குனர் குழுவும் கட்டுப்பாட்டு குழுவும் ஒழிக்கப்பட்டன. ஸோ ஒரு 6 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. நூற்றி 49 டேஸாம் ஆண்டு சட்டமன்றம் ஐரோப்பியர்களை மட்டுமே உறுப்பினர்களாக கொண்டிருந்தது. ஆன்சர் வந்து 1853. 1853ஆம் ஆண்டு சட்டமன்றம் ஐரோப்பியர்களை மட்டுமே உறுப்பினர்களாக கொண்டிருந்தது. 150 டேஸில் அமைக்கப்படும் சட்டமன்றத்தில் இந்திய பிரதிநிதிகள் நியமிக்கப்படுவர் என கூறியது. ஆன்சர் வந்து 1861. 1861 அமைக்கப்படும் சட்டமன்றத்தில் இந்திய பிரதிநிதிகள் நியமிக்கப்படுவர் என கூறியது. 151 இதிலேருந்து வர்றது எல்லாமே பார்த்திங்கன்னா புக் பேக் கொஷின். 151வது கொஷின்லேருந்து பின்னாடி வரக்கூடிய கொஷின் எல்லாமே புக் பேக் கொஷின். உடையார் அரசர்களுக்கு எதிராக மராத்தியர்களை வெற்றிகரமாக கையாண்ட பின் டேஸ் உண்மையான அரசரானார். ஆன்சர் வந்து ஐதர் அலி. உடையார் அரசர்களுக்கு எதிராக மராத்தியர்களை வெற்றிகரமாக கையாண்ட பின் ஐதர் அலி உண்மையான அரசரானார். 152 திப்பு சுல்தான் டேஸ் பகுதிகளை கைப்பற்றியதால் 3ஆம் ஆங்கிலேய மைசூர் போர் தொடங்கியது. ஆன்சர் வந்து கொடுங்கலூர். திப்பு சுல்தான் கொடுங்கலூர் பகுதிகளை கைப்பற்றியதால் 3ஆம் ஆங்கிலேய மைசூர் போர் தொடங்கியது. 153
பாளையக்காரர் முறை முதலில் டேஸ் பேரரசால் நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஆன்சர் வந்து காகதிய. பாளையக்காரர் முறை முதலில் காகதிய பேரரசால் நடைமுறைப்படுத்தப்பட்டது. நெற்கட்டும், செவல், வாசுதேவநல்லூர், பனையூர் ஆகிய புலித்தேவரின் 3 முக்கியமான கோட்டைகளை டேஸ் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார். ஆன்சர் வந்து யூசுப் கான். நெற்கட்டும், செவல், வாசுதேவநல்லூர், பனையூர் ஆகிய புலித்தேவரின் 3 முக்கியமான கோட்டைகளை யூசுப் கான் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார். 155. வேலு நாச்சியார் டேஸ் அரசருடைய மகள். ஆன்சர் வந்து ராமநாதபுரம். வேலு நாச்சியார் ராமநாதபுரம் அரசருடைய மகள். 156. வீரபாண்டிய கட்டபொம்மன் தொடர்பான பிரச்சினைகளை தவறாக கையாண்டதால் பணிநீக்கம் செய்யப்பட்ட ஆங்கிலேய ஆட்சியாளர் டேஸ் ஆவார். ஆன்சர் வந்து W.C. ஜாக்சன். வீரபாண்டிய கட்டபொம்மன் தொடர்பான பிரச்சினைகளை தவறாக கையாண்டதால் பணிநீக்கம் செய்யப்பட்ட ஆங்கிலேய ஆட்சியாளர் வந்து W.C. ஜாக்சன். 157. வேலூர் புரட்சிக்கு உடனடி காரணமாக அமைந்த நிகழ்வு. ஆன்சர் வந்து புதிய தலைப்பாகை. வேலூர் புரட்சிக்கு உடனடி காரணமாக அமைந்த நிகழ்வு வந்து புதிய தலைப்பாகை. 158. கோல் எழுச்சிக்கு காரணமானவர் டேஸ் ஆவார். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பின்த்ராய். கோல் எழுச்சிக்கு காரணமானவர் பின்த்ராய் ஆவார். 159. 1857 ஆண்டு புரட்சியின் போது இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர். ஆன்சர் வந்து கானிங் பிரபு. டிஎன்பிஎஸ்சி கொஷினில் வந்து கேட்டிருக்காங்க. 1857 ஆண்டு புரட்சியின் போது இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் வந்து கானிங் பிரபு. 160 கொஷின். சரியான கூற்றினை தேர்வு செய். இது சரியான கூற்று பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. திப்புவின் ஆட்சி அகற்றியதும் மைசூரில் மீண்டும் உடையார் வம்ச ஆட்சி நிறுவியதும் தென்னிந்தியாவில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியின் ஆரம்பத்தை குறிக்கிறது. ஸோ இதில் ஆப்ஷன் ஏசிடி 3மே வந்து தவறு. ஏன் தவறு அப்படின்றது நீங்கள் படித்து பார்த்து அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 161. கூற்று காரணம். கூற்று பாருங்கள். சிவகிரி கோட்டையை தாக்குதல் மற்றும் தற்காப்பு நடவடிக்கைகளுக்கு பாதுகாப்பானதாக இருந்தது. காரணம், மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் வலுவான அரண்களோடு அது அமைக்கப்பட்டிருந்தது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. கூற்று சரி. காரணம் கூற்றின் சரியான விளக்கமாகும். சிவகிரி கோட்டையை தாக்குதல் மற்றும் தற்காப்பு நடவடிக்கைகளுக்கு பாதுகாப்பானதாக இருந்தது. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் வலுவான அரண்களோடு அது அமைக்கப்பட்டிருந்தது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. கூற்று சரி. காரணம் கூற்றின் சரியான விளக்கமாகும். 162 கடைசி கொஷின். பொறுத்துக. ஜில்லஸ்பி. வேலூர் கழகத்தை அடக்கியவர் வந்து ஜில்லஸ்பி. மாஞ்சின்னு வரணும். மஞ்சின்னு கொடுத்து மாஞ்சி சாந்தல்கள். மாஞ்சி அப்படின்னா சாந்தல்கள். ஜேக்கோபியன் கழகம் வந்து ஸ்ரீரங்கப்பட்டணம். மங்கள் பாண்டே பாரக்பூர். ஜில்லஸ்பி வந்து வேலூர் கழகம், மாஞ்சி வந்து சாந்தல்கள், ஜேக்கோபியன் கழகம் ஸ்ரீரங்கப்பட்டணம், மங்கள் பாண்டே பாரக்பூர். ஸோ டோட்டலாக இந்த லெசன்லேருந்து 162 கொஷின் நம்ம வந்து பார்த்துருக்கோம். புக்கில் படிச்சுட்டு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.